வெல்கம் டு மை சேனல். மீல் மேக்கரை வச்சு அருமையான ஒரு கோலா உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இவ்வளவு நான் எடுத்துருக்கிற ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். நான் 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து எடுத்தனால எனக்கு வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அதனால் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போடலாம். வாங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோன்னே இந்த தண்ணியில் இந்த மீல் மேக்கரை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரைக்க வேண்டியதை பார்த்துக்கலாமா. 3 பச்சை மிளகாய் கொடுத்துருக்கேன், ஒரு இஞ்சி, 3 பூண்டு, 2 கூட போதும் இல்லைங்களா, பெருசாக இருக்குது, 2 போதும், 2 பூண்டு பார்த்திங்களா. தண்ணியில் இதெல்லாம் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து இது வந்து தண்ணியை நீத்திரலாம். முடிஞ்சிருச்சு. மீல் மேக்கரில் இருக்கிற தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு என்ன பண்ணணும், இது புழிஞ்சு இதில் ஒரு பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் போட்டுருணும். அதில் தண்ணி இருக்கும். தண்ணியை புழிஞ்சு ரொம்ப சூடாக இருக்குது. அது வரும். மீல் மேக்கரில் எவ்வளோ தண்ணி இருந்தது எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டோம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணதை போட்டுக்கலாம். மீல் மேக்கர் எல்லாம் வெங்காயத்தில் போட்டுக்கலாம். மீல் மேக்கரில் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை அப்படியே தூக்கி வெங்காயத்தில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வேணும்னா பிசைஞ்சிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். மிளகாய் தனியாத்தூள் அதில் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ பார்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் காரம் கொடுத்துருக்கேன். குழந்தைங்கள்லாம் சாப்பிடணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறையா வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உடச்சக்கல்லையில் வந்து பொடி போட்டுக்கலாம். உடச்சக்கல்லை பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து லூஸாக இருக்காது, அப்போ தான் கெட்டிப்படும். உங்களுக்கு பால் வந்து உதிர்ந்து போகாது, அதுக்கோசரம் போட்டுக்கிறது. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா மீல் மேக்கர் கோலா உருண்டைக்கு, அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ போட்டு வறுத்து எடுக்கலாம். ஒன்றா போடலாம். பாருங்கள், பார்த்திங்கன்னா இப்படி வரும், நல்லா வரும். பொறுமையாக கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற பாலில் இருக்கிறது மாவும் நல்லா வேகும். பார்த்திங்கன்னா ஒரு 30 வந்திருக்குது. 30ல் ஒரு 33 வந்திருக்கும். அதில் 2-3 எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இவ்வளோ தான் மீந்தது. இதே மாதிரி டேஸ்ட்டு வரணுன்னா இதே மாதிரி நான் என்னென்ன சொன்னனோ அந்த மாதிரி அளவில் நீங்கள் எல்லா பொருளையும் போட்டு மீல் மேக்கர் கோலா உருண்டையை செஞ்சு சாப்பிடுங்க. அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.